வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா அவல் உப்புமா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அவல் எடுத்துக்கோங்க. வெள்ளை அவல், எந்த அவல்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெள்ளை அவல் எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த அவலை நம்ம எடுத்து வடிகட்டிடணும். ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா அது எல்லாமே உடஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் உடனே வடிகட்டிடுங்க. இப்போது ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க எண்ணெயில். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அதை வேக விடுங்க. காய் 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நாம் வடித்து வச்சுருக்கிற அவலை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம உடனே எடுத்ததுனால இந்த உதிரி கிடைக்கிது. நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வராது. அதனால தான் நம்ம உடனே எடுத்துடுறோம். நம்ம கழுவின உடனே எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம் துருவி வச்சுருக்கிற தேங்காயையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம காய்கறிலாம் போட்டிருக்கனால நம்ம சட்னி எதுவுமே இல்லாமல் நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தேங்காய்லாம் போட்டிருக்கனால அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். எங்களோட ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.